கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல வேளையிலே நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான காரியத்தை நம்ம படிக்க போகிறோம். எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நமக்கு வேதாகமத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான பாடத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நம்முடைய அருமை சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வாங்க அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மாதவன், இந்த நாளில் வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை நம்ம படிக்க போகிறோம்? வேதாகமத்தில் உயிரை காப்பாற்றின அஞ்சற்காரர்கள், போஸ்ட்மேன் இன் த பைபிள் என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு தொழில் செய்யக்கூடியவர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு சில கேள்விகள் கேட்கிறேன். வரி வசூலிக்கக்கூடியவர், டாக்ஸ் கலெக்டர் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு பைபிளில் யார் ஞாபகத்துக்கு வராங்க? மத்தேயு ஞாபகத்துக்கு வராரு. அவர் வரி வசூலிக்கக்கூடிய நபராக இருந்தார் என்பதை வேதத்தில் நாம் பார்க்குறோம். இரண்டாவது கேள்வி, சரி, டாக்டர் அப்படின்னு உடனே பைபிளில் யார் ஞாபகத்துக்கு வராங்க? லூக்கா ஒரு வைத்தியர் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். மூன்றாவதா, மீன் பிடிக்கக்கூடிய மீனவனாக நாம் நினைக்கும் போது யார் ஞாபகத்துக்கு வராங்க? பேதுரு ஞாபகத்துக்கு வருவதை பார்க்க முடிகிறது. நான்காவதா, தையல் வேலை செய்யக்கூடிய நபராக யார் ஞாபகத்துக்கு வராங்க? தொர்க்கால் ஒரு நல்ல டெய்லராக அந்த இடத்தில் உள்ளவர்களுக்கு தன்னுடைய சொந்த விரலினாலே தைத்து கொடுத்ததை பார்க்குறோம். இப்படி ஒவ்வொரு தொழில் செய்யக்கூடிய பட்டியலில் வேதத்தில் அஞ்சற்காரர்கள், போஸ்ட்மேன் இருந்திருக்கிறாங்களா அப்படின்னு தேடி படிக்கும்போது இருந்திருக்கிறாங்க. அவங்க உயிரை காப்பாற்றக்கூடிய அஞ்சற்காரராக இருந்திருக்காங்கிறதையும் நாம் இந்த பதிவில் படிக்க போகிறோம். எங்கேருந்து அப்படின்னா எஸ்தர் புத்தகத்தில் நாம் போய் பார்க்க போகிறோம். எஸ்தர் புத்தகத்தில் 3 முக்கியமான கதாபாத்திரம் இருக்கிறாங்க. 3 முக்கியமான சரித்திர பாத்திரங்களாக இருக்கிறாங்க. ஒன்று எஸ்தர். எஸ்தரின் உறவின் முறையான மொர்தெகாய் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதற்கு பிற்பாடு வில்லனான ஆமான் என்ற மனிதன் இருப்பதை பார்க்க முடிகிறது. இவர்கள் 3 முக்கியமான நபர்கள். இவர்களை தவிர்த்து அகாஸ்வேரு ராஜா இருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த 4 நபர்களையும் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். அதில் விசேஷமாக இந்த 3 நபரையும் என்ன பண்ணணும்? ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஆமான் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு அடுத்தபடியாக இருந்தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், பிரசிடெண்ட்டுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் ரேஞ்சுக்கு இருந்தாப்புல. பிரைம் மினிஸ்டர் என்ற உடனே அவர் இங்கிட்ட நடந்து போகிறாரு அப்படின்னா எல்லாருமே பணிந்து கொள்ளும்படியாக வணங்கும்படியாக அவருக்கு முன்பாக தாழ்ந்து போவதை பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த யூதனாகிய மொர்தெகாய் என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா அப்பெல்லாம் தாழ்ந்து பணிந்து போகக்கூடிய நபராக இருக்கவில்லை. அப்போ இந்த மொர்தெகாய் மீது ஒரு தீராத வன்மம், ஒரு வெறுப்பு யாருக்கு உண்டாகிறது என்றால் இந்த ஆமானுக்கு ஏற்படுகிறதை பார்க்கிறோம். இந்த ஆமானுக்கு மொர்தெகாயை அழித்து விட வேண்டும் என்ற சிந்தனை இருந்தது. அப்போ ஆமான் ஒரு பிரைம் மினிஸ்டரில், அப்போ மொர்தெகாய் ஒரே ஒரு மனிதனை அழிப்பது எனக்கு பெரிய காரியம் இல்லை, இவனுடைய இனத்தையே அழிக்கணும், அதாவது யூத இனத்தையே, இஸ்ரவேல் மக்களையே அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இவன் நினைக்கிறான். இந்த யூத மக்கள், இஸ்ரவேல் மக்கள் உலகமெங்கும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை தான் அப்பொழுது இருந்த காலகட்டம் என்று நாம் பார்க்குறோம். அப்போ இந்த யூத இனத்தையும் இஸ்ரவேல் மக்களையும் அழிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு ராஜாவாகிய அகாஸ்வேருவை யார் அணுகிறான் என்றால் இந்த ஆமான் அணுகிறதை பார்க்க முடிகிறது. அப்போ என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா ராஜாட்ட இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டம் உலகமெங்கும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அந்த இனம் உயிரோடு இருப்பது ராஜாவுக்கு நல்லது அல்ல, அவங்கள முற்றிலுமாக என்ன பண்ணுங்க, அழித்து விடுங்கன்னு இவர் என்ன பண்ணுறாருன்னா எடுத்து சொல்கிறாரு. உடனே ராஜா ஆமானின் மீது இருக்கிற நம்பிக்கையில் உடனே ஒரு சட்டத்தை இயற்றி அந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கான முத்திரை மோதிரத்தை, அதாவது கையெழுத்து போட்டுறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த கையெழுத்து இடப்பட்ட அந்த நகலை உலகமெங்கும் போய் அந்த கட்டளையை பிரசித்தப்படுத்தக்கூடிய வேலை, பணி யாருக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னா அஞ்சற்காரருக்கு கொடுக்கப்படுகிறது, போஸ்ட்மேனுக்கு கொடுக்கப்படுறதை பார்க்க முடியுது. இது எங்கே எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம வாசிப்பதற்கு எஸ்தர் 3வது அதிகாரம் கடந்து போகணும். நேயர்களுக்கு எஸ்தர் 3வது அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா நான் சொன்ன சம்பவம், அந்த சரித்திர பகுதியை முழுமையாக வாசிக்கலாம். நான் விசேஷமாக அஞ்சற்காரர் இந்த கட்டளையை எவ்விதமாக எடுத்து போய் பிரசித்தப்படுத்தினாங்கங்கிற விஷயத்தை மட்டும்
வசனமாக வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. 14. அந்த நாளுக்கு ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சகல ஜனங்களுக்கும் கூறி அறிவிக்கிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. 15. அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையிலே பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. இந்த வசனம் மிகவும் தெளிவாக கூறுகிறது, யூத மக்களை நிர்மூலமாக்கவும் கம்ப்ளீட்டாக அடியோடு அந்த இனத்தையே அழிக்கும்படியாக ஒரு சட்டம் உலகமெங்கும் பிரசித்தப்படுத்தும்படியாக, உலகமெங்கும் கொண்டு செல்லப்படும்படியாக யார்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்கன்னா போஸ்ட்மேன்ட்ட, அஞ்சற்காரர்கிட்ட கொடுத்து அனுப்புவதை பார்க்க முடிகிறது. ஒரு குறிப்பிட்ட தேதி, அதாவது 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில் யூதர்களிடத்தில் உள்ள பொருட்களை கொள்ளையிடலாம், யூதர்களை யார் வேண்டுமென்றாலும் அழித்து நிர்மூலமாக்கலாம் என்ற கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. இது யூத இனத்துக்கே ஒரு உயிர் அபாயமான செய்தியாக இருக்கிறது. இந்த வசனத்திலிருந்து அஞ்சற்காரர்கள், போஸ்ட்மேன் பைபிளில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்காங்க, குறிப்பிடப்பட்டிருக்காங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். உயிரை காப்பாற்றின அஞ்சற்காரர்கள்னு தலைப்பு வச்சிருக்கிறீங்க, ஆனால் யூதர்கள் நிர்மூலமாக்கப்பட வேண்டும், யூதர்களை கொள்ளையிடலாங்கிற சட்டத்தை உலகம் முழுவதும் பிரசித்தப்படுத்தினதே இந்த அஞ்சற்காரர் தான். யூதரின் உயிருக்கே உலை வைத்தது இந்த போஸ்ட்மேன், அஞ்சற்காரர்கள் தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் உயிரை காப்பாற்றின அஞ்சற்காரர்கள்னு எப்படி தலைப்பு வச்சிருக்கீங்கன்னு நேயர்கள் யோசிக்கலாம். இத்துடன் இந்த சரித்திரம் முடிந்து விடவில்லை, இந்த பதிவும் முடியலை. கடைசி வரைக்கும் இந்த காணொளியை பார்க்கும்படியாக நான் வேண்டுகிறேன். இப்போ நம்ம சரித்திரத்துக்கு மறுபடியுமாக கடந்து போகலாம். எஸ்தர் ராஜாத்தி ராஜாவின் சமூகத்தில் போய் நின்று தன்னுடைய வீட்டிற்கு விருந்துக்கு வரும்படி அழைப்பு விடுக்கிறாங்க. அந்த விருந்தில் ஆமானும் பங்கு பெறும்படியாக சொல்கிறாங்க. பிற்பாடு ஆமானை பற்றி ஆமான் இருக்கும்போதே ராஜாவின் இடத்தில் எடுத்துச் சொல்வதை பார்க்க முடிகிறது. பிற்பாடு ஆமானின் கதை ராஜாவினால் தீர்த்து கட்டப்படுகிறதை பார்க்க முடிகிறது. பிற்பாடு இந்த எஸ்தர் ராஜாத்தையும் மொர்தெகாயும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ராஜாவினிடத்தில் இவ்விதமாக இந்த வருடத்தின் 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில் யூதர்களை நிர்மூலமாக்குறதுக்கு ஆமான் போட்டிருந்த அந்த கட்டளை உலகம் முழுவதும் பிரசித்தப்படுத்தப்பட்டுருச்சு. இப்பொழுது இந்த யூதர்கள் தங்களுடைய உயிரை காப்பாற்றி கொள்ளும்படியாகவும் தங்களுடைய உடைமைகள் கொள்ளையிடப்படாதபடிக்கும் இவர்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய சத்துருக்களிடத்திலிருந்து இவர்கள் ஜெயம் கொள்ளும்படியாகவும் ஒரு நிருபத்தை எழுதி நீங்கள் முத்திரை இட்டு தர வேண்டும் என்று எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. ராஜா எஸ்தர் ராஜாத்தி கேட்ட பிரகாரமாகவே யூதர்கள் தங்களுடைய உயிரை காப்பாற்றி கொள்ளலாம், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் மீது எதிர்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் உண்டு, அவர்களுடைய உடைமைகளை நீங்கள் கொள்ளையிடலாம் என்று யூதர்களுக்கான கிரெடிட் அதிகமாக கொடுக்கப்பட்டு ஒரு கட்டளை என்ன பண்ணப்படுது, அவர்கள் உயிர் காக்கப்படும்படியாகவும் உடைமைகள் காக்கப்படும்படியாகவும் ஒரு கட்டளை எழுதப்பட்டு முத்திரை மோதிரம், அதாவது கையெழுத்து போடப்படுகிறது. இப்போ இந்த பிரதி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிரதியை, இந்த லெட்டரை, இந்த கடிதாசியை யார் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அஞ்சற்காரர் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. உலகமெங்கும் பரவி இருக்கக்கூடிய வெவ்வேறு மொழிகள் பேசக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா யூதர்களும் காப்பாற்றப்படும்படியாக உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு சுருளை, உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு கடிதத்தை அஞ்சற்காரர்கள் எடுத்து கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, சேர்க்கிறத பார்க்க முடியுது. அந்த காரியத்தை நான் வேதத்தில் குறிப்பிடப்பட்டதை வாசிக்கட்டுமா? கண்டிப்பா. எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம். அந்த கட்டளைகள் அகாஸ்வேரு ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறிப்போகிற அஞ்சற்காரர் கையில் அனுப்பப்பட்டது.
11ஆம் வாக்கியம். அவைகளில் அகாஸ்வேரு ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆகிய அந்த ஒரே நாளிலே 12 அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாரும் ஆன எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது. 13 யூதர் தங்கள் பகைஞருக்கு சரி கட்டும்படி நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாய் இருக்க வேண்டுமென்று அந்தந்த நாட்டிலுள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்படுகிறதற்கு கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. 14ஆம் வாக்கியம். அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோட புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் கொடுக்கப்பட்டது. இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, முதல்ல யூதரை அழிப்பதற்காக ஆமான் கட்டளை கொடுக்கிறான். அந்த கட்டளையின் நகலை எடுத்து அஞ்சற்காரர் உலகம் முழுவதும் போய் பிரசித்தப்படுத்துறாங்க. இப்பொழுது எஸ்தர் ராஜாத்தி யூதர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் தங்கள் உடைமைகளை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் ஒரு அழகான சட்டத்தை எழுதி அஞ்சற்காரர் கையிலே கொடுத்து அனுப்புகிறார்கள். இந்த அஞ்சற்காரர் துரிதமாக தீவிரமாக ஒட்டகங்கள் மேலேயும் கழுதையின் மேலேயும் கடந்து போய் எல்லா நாட்டிலும் பிரசித்தப்படுத்துகிறாங்க. இதன் நிமித்தமாக யூதரின் உயிர் காப்பாற்றப்பட்டது என்பதை பார்க்க முடிகிறது. அப்படின்னா இந்த அஞ்சற்காரர் என்பவர்கள் இந்த இடத்தில் உள்ள செய்தியை இன்னொரு இடத்துல போய் கொண்டு போய் சேர்க்குற வேலை மட்டும் பார்த்தாங்கன்னு இல்லை, இந்த இடத்தில் உள்ள செய்தி அந்த இடத்தில் உள்ளவர்களுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது. அதனால தான் உயிரை காப்பாற்றின அஞ்சற்காரர் என்று நம்ம என்ன பண்ணோம், புரிஞ்சுக்கிட்டோம். இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னென்னா, நல்லா கவனிங்க. ஒரு மக்கள் கூட்டம் உயிரை காப்பாற்றுவதற்கான ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது. அந்த செய்தியை இந்த அஞ்சற்காரர் கொண்டு போய் உலகம் ஃபுல்லாக சொன்னாதான் அந்த மக்கள் இனமே என்ன பண்ணப்படும், காப்பாற்றப்படும். அதே போல தான் நமக்கும் ஒரு செய்தி இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய பாவங்களுக்காகவும் துடிதுடித்து சிலுவையில் தியாகத்தோடு இரத்தம் சிந்தி மரித்தார். 3ஆம் நாள் உயிர்த்து எழுந்தார். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையையும் அவர் மாற்றுவார். விசேஷமாக எல்லாருடைய இதயத்தை மாற்றக்கூடியவர், எல்லாருடைய பாவ சுபாவத்தை மாற்றக்கூடியவர், நம்முடைய சிந்தனையை மாற்றக்கூடியவர். அப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார் என்ற செய்தி உலகம் முழுவதும் பிரசித்தப்படுத்தப்பட்டால்தான் இயேசுவின் அன்பை உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் பெற்றுக்கொண்டு மனமாற்றம் அடைந்து நீதியின் வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு செய்தியை எஸ்தர் ராஜாத்திட்ட இருந்து உலகமெங்கும் வாழக்கூடிய யூதர்களுக்கு கொண்டு போய் சேர்த்த அஞ்சற்காரர்களை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின இரத்தத்தின் தியாகத்தின் செய்தியை உலகம் முழுவதும் போய் சொல்லி அவர்களுடைய வாழ்வை அவர்களுடைய உயிரை ரட்சிக்கும்படியாக காப்பாற்றக்கூடிய ஒரு அஞ்சற்காரராக, உயிரை காப்பாற்றக்கூடிய அஞ்சற்காரராக நாமும் இருக்க வேண்டும் என்ற ஒரு அழகான பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். இந்த செய்தி நிச்சயமாக பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நான் இணைகிறேன். ஆமேன் சகோதரரே. வேதாகமத்தில் அஞ்சல்காரர்கள், அதுவும் உயிரை காப்பாற்றிய அஞ்சல்காரர்கள்ன்ற பற்றி ரொம்பவே ஒரு ஆச்சரியமான தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயமாக அதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த தியாகத்தின் செய்தி, அந்த மீட்பின் செய்தியை அஞ்சல்காரர்களாக சுறுசுறுப்பாக நிச்சயமாக நேயர்கள் எடுத்து மற்றவர்களிடத்தில் பகிர்வார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஒரு கண்விழிப்பான ஒரு செய்திக்காக நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சகோதரரே. ஏன்னா நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எங்களோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரைக்கும் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.